நண்பரே, சில பேர் என்ன பண்ணுவான், மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பான், வெளியே பேசுகிறது ஒன்று பேசுவான். இந்த மாதிரி ஒரு பச்சோந்தி வாழ்க்கை வாழ்கிறவன் நிறைய பேர் இருக்கான். இது ஆண்களும் அப்படி இருக்காங்க, பெண்களும் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே வேறு வேறு கம்ப்ளீட்டாக வேறு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இருக்கும். ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து பெரிய மகா யோகியன் மாதிரி பேசுவாங்க. அதுதான் திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறும் மாந்தர்தம் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்றை வச்சுக்கிட்டு வெளியொன்று பேசுகிறான் பாருங்க, அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அவர் அப்பயே சொல்லிட்டாரு. இவன் உள்ளொன்றை வச்சுக்கிட்டு வெளியொன்று பேசுவான் அப்படி நிறைய பேர் இந்த மாதிரி பர்சனாலிட்டி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து சந்தர்ப்பத்தை பார்த்து நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொள் அப்படின்னு ஒரு ஒரு வரி இருக்குது. சந்தர்ப்பங்களை பார்த்து நீ ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது நல்லது தான். ஆனால் மனசுலேயே கம்ப்ளீட்டாக வேறு பிக்சர் வச்சுட்டு வெளியே வச்சுருப்பான். சில பேர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், நம்மக்கிட்ட பேசுகிறது வந்து ஒரு டைப்பாக இருக்கும். அதே இது நம்ம இன்னொரு இடத்துக்கு அவன் போகும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பேசுவான் பாருங்கள். கம்ப்ளீட்டாக மாற்றி பேசுவான். அப்போ அவன் யாருன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். இப்படி ஆட்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க.